ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். பெரியாழ்வார் பாசுரங்கள் 463 464. சென்னியோங்கு இதயத்துள் நிறைந்து எம்பிரான் மலர்ந்தவை. 463ஆம் பாசுரம். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே. திருவேங்கடமலையின் உச்சியானது விண்ணை முட்டுமாறு தொட்டு கொண்டிருக்கும் அத்திருவேங்கடமலையை தம் இருப்பிடமாக உடைய எம்பிரானை, உலகத்தில் உள்ளவர்களை வாழ்விப்பதற்காக எழுந்தருளியிருக்கும் நற்குணங்கள் நிரம்பப் பெற்ற நம்பி தாமோதரனை, அடியார்கள் செய்யும் குற்றங்களை பெரிதுபடுத்தி பார்க்காத பெருந்தன்மை மிக்கவனே, என் ஆத்மாவாகிய உயிரையும் இவ்வுடலையும் உன்னுடைய திருலட்சிணைகளான சங்கு சக்கரப்பொறிகளை இடுவித்துக் கொண்டுள்ளேன். என் மீது அதிகமாக பொழியும் கருணையினை பெரிதும் விரும்பி வேண்டுகிறேன். இனிமேல் உன் திருவுள கருத்து யாதாக இருக்குமோ. 464ஆம் பாசுரம். பறவையேறு பரம்பொருடா நீ என்னை கைகொண்டபின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும்பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழியை வேகின்றதால் அறிவை என்றும் அமுத ஆறு தலைபற்றி வாய்கொண்டதே. பறவைகளுக்கு தலைவனாகிய கருட ஆழ்வானை வாகனமாக கொண்டு ஏறி வரும் எம் பரம்பொருளே, நீ கதியற்ற என்னை ஏற்றுக்கொண்ட பின்பு பிறவிக்கடல் வற்றிய அதனால் பெரிய தரம் பெற்றுவிட்டது. அடியேன் ஆத்மாவை மூடிக்கிடந்த பாவக்காடு என்னும் நெருப்பாலை கொளுத்தப்பட்டு வெந்து போய்விட்டது. ஞானம் என்னும் அமுதமயமான ஆறு வாயளவு வளர்ந்து தலைவரையிலும் சென்று அடியேன் வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் அடையப்பெற்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.